நம்ம வாழ்ற இந்த பூமியில மனிதர்கள் மட்டும் இல்லாம பல உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த எல்லா உயிரினமுமே சமமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு திசை. இந்த புவியீர்ப்பு மட்டும் இல்ல அப்படின்னா இந்த பூமி சமநிலையில இல்லாம இந்த பூமியில இருக்கக்கூடிய கார், ரோட், பிரிட்ஜஸ், தண்ணீர் இது எல்லாமே ஆகாயத்துல மிதக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இந்த பூமியில சமநிலையில புவியீர்ப்பு திசை பரவி இருக்கிறதுனாலதான் நம்மளால சாதாரணமா நடமாட முடியுது. ஆனா அப்படி இருந்தும் இந்த பூமியில நமக்கு கிராவிட்டி இருக்கிற இடங்கள் மட்டும் இல்லாம கிராவிட்டிக்கே சவால் விடக்கூடிய ஒரு சில இடங்களுமே நம்மளோட பூமியில இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி ஒரு 10 இடங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல 2 இடம் நம்மளோட இந்தியாலேயே இருக்கு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மிஸ்ட்ரி ஸ்பாட் சாண்டா க்ரூஸ். இந்த இடம் உங்களுக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெட்வுட் ஃபாரஸ்ட்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடத்துல தான் இது இருக்கு. அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிராவிட்டி ஹில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி ஸ்பாட்ல தான் இந்த ஒரு இடம் இருக்கு. ஆக்சுவலா இந்த மிஸ்ட்ரி ஸ்பாட்ல உங்களுக்கு ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க நீங்க தண்ணீரை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி மேல இருந்து கீழே போகாம கீழே இருந்து மேல போகும். அதே மாதிரி நீங்க பாலை இந்த இடத்துல ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுவுமே அதே மாதிரி தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம இங்க உங்களால நார்மலா நிக்கவே முடியாது. நீங்க 60 டிகிரி வரைக்குமே சாய்ந்த நிலையில தான் நிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நீங்க அங்க எந்த விதத்திலுமே விடாம நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்துல அங்க ஏறக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மலை மேல ஏறினா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்க போகும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்தை எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1939 ஜோக்ரச் பிரதர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஒரு மெக்கானிக் ஷெட் இந்த இடத்துல அவருக்கு இருந்திருக்கு. அப்போ அவருக்கு இது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பாட் மாதிரி தெரியல, நார்மலான ஒரு ஸ்பாட் மாதிரி தான் வந்துட்டு போயிருக்காரு. எப்பெல்லாம் அவர் இங்க வராரோ அந்த மாதிரி சமயத்துல அவருக்கு பயங்கரமான தலை சுற்றல், அப்புறம் ஏறறதுக்கே ரொம்பவே கஷ்டமான ஒரு சில விஷயங்கள்லாம் அவரால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்குமே அவர் வரா மாதிரி திறந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி இப்போ கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை உணர்றதுக்காக நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்குமே எதனால இந்த இடம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே புரியல. இங்க ஏன் புவியீர்ப்புன்றது நார்மலா இல்லாம நம்மளால நேரா நடக்க முடியாம ரொம்பவே ஸ்லாண்டிங்கா தான் நடக்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ரெண்டாவது பார்க்கக்கூடிய இடம் கோல்டன் ராக், மியான்மர். மியான்மரோட தலைநகரமா கூறப்படுற ஞாபிடோ அப்படின்ற அந்த இடத்துல இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த ராக் கோல்டன் ராக் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான உண்மையான ரீசன், இந்த ராக் உங்களுக்கு கோல்ட்னால தான் செய்யப்படல. இந்த ராக் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கோல்டன் கலர்ல மின்னுமா, அதுக்காக தான் இதை கோல்டன் ராக் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு கடல் மட்டத்திலிருந்து 3600 அடி உயரத்துல இந்த ஒரு ராக் ஒரு மலையோட உச்சியில இருக்கு. இந்த கோல்டன் ராக் உங்களுக்கு 600 டன் எடையும் 24 அடி உயரமும் கொண்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த ராக்லயே இன்னொரு 24 அடி கொண்ட ஒரு கோபுரமும் அமைஞ்சிருக்கு. இந்த கல் உங்களுக்கு பல நூறு வருஷங்களா இதே இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா இது ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு சறுக்கி போகக்கூடிய ஒரு நிலையில இருந்தாலும் இப்போ வரைக்குமே இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா விழாம தான் இருக்கு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறுமே சொல்லப்படுது. என்னன்னா முன்னொரு காலத்துல புத்தர் இங்க வந்ததாகவும் அப்ப அவரோட தலைமுடிய அங்க இருந்த கேப்டின்ற ஒரு துறவி கிட்ட கொடுத்ததாகவும் அந்த துறவி அந்த தலைமுடிய ஒரு கல்லுக்கு அடியில வச்சு புதைக்க சொன்னதாகவும் புத்தர் அவர்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லுக்கு கீழே தான் அவரோட தலைமுடிய அவங்க புதைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த கல் இப்போ வரைக்குமே இந்த ஒரு சரிவான இடத்துல இருந்தாலுமே கீழே சரிஞ்சு விழாம இருக்கு அப்படின்ற ஒரு கதையுமே அங்க நம்பப்படுது. என்னதான் இது ஒரு புராண கதையா இருந்தாலும் இப்ப வரைக்குமே அறிவியல் வல்லுநர்களால எக்ஸாக்டா அந்த கல் கீழே விழாம அந்த எட்ஜில் எப்படி நின்றுகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு மிகப்பெரிய கல்லை கொண்டு இங்க வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்சைட் டவுன் வாட்டர் ஃபால்ஸ். இது ஹவாயில தான் இருக்கு. ஹவாய் அப்படின்னாலே பல இயற்கை அற்புதங்களை குட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். இந்த ஹவாய் தீவுல உங்களுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நீர்வீழ்ச்சி இருக்கு. அதுல ஒரு வித்தியாசமான நீர்வீழ்ச்சி தான் இந்த அப்சைட் டவுன் வாட்டர் ஃபால். பொதுவா நீர்வீழ்ச்சினா என்ன ஆகும், தண்ணீர் மேல இருந்து கீழே ஊற்றக்கூடிய ஒரு இடத்தை தான் நீர்வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த நீர்வீழ்ச்சியில மட்டும்தான் தண்ணி மேல் நோக்கி பறக்கும். அதுக்கான காரணம் அது அமைஞ்சிருக்கக்கூடிய
ஜியோகிராபிக்கல் அமைப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதி மேல வடகிழக்கு நோக்கி வீசப்படுற அதிகப்படியான காற்றோட அழுத்தத்தினாலதான் இந்த நீர்வீழ்ச்சியோட தண்ணீர் கீழே போக முடியாம மேல் நோக்கி போகுது. இதை பாக்குறவங்களுக்கு இந்த நீர்வீழ்ச்சியோட அமைப்பு தலைகீழா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு அப்சைட் டவுன் வாட்டர் ஃபால்ஸ்ன்ற ஒரு பேரையுமே சொல்றாங்க. இந்த ஒரு இடம் உங்களுக்கு ஹவாயில ரொம்பவே அதிகமா ட்ரெக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ரொம்பவே பயங்கரமான சவால் நிறைஞ்ச மலைகளை ஏறி தான் இந்த ஒரு ஏரியாவே நீங்க வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அதிசயம் இந்த ஏரியில நடக்கிறது அப்படின்றதுனால இப்ப வரைக்குமே இந்த இடத்துக்கு பல அட்வென்ச்சர் விரும்பிகள் போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. நான்காவதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம் மிஸ்டீரியஸ் ரோட் ஆஃப் சவுத் கொரியா. இது சவுத் கொரியால இருக்கக்கூடிய ஜெரு அப்படின்ற அந்த இடத்துல தான் இருக்கு. ஆக்சுவலா இது நமக்கு இந்தியால எப்படி வந்து நம்மளோட ரோட்கள்லாம் வந்து பள்ளம் மேடா இருந்தது அப்படின்னா நமக்கு ஓட்டுறது எந்த அளவுக்கு சிரமமா இருக்குமோ அந்த மாதிரி பல வித்தியாசமான மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு ரோடா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ரோட்ல உங்களோட காரை நீங்க நியூட்ரல்ல போட்டு நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு போகும். அது கார் மட்டும் இல்லாம இந்த ரோட்ல நீங்க எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறுத்துறீங்களோ அது எல்லாமே நடக்கும். அதே சமயத்துல நமக்கு இந்த ரோட்ல போகும்போது அப்படின்னா இந்த ரோட்ல எங்க பள்ளம் இருக்கு மேடு இருக்குன்ற ஒரு விஷயமே தெரியாம நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இந்த ரோட்ல போகிறப்போ நமக்கு தெரியும். அதே சமயத்துல இந்த ரோட்ல இருக்கக்கூடிய வளைவுகளை நம்மளால சரியா கணிக்கவே முடியாது. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு அமைப்புல தான் இந்த ரோடு உங்களுக்கு இருக்கு. அஞ்சாவதா இருக்கக்கூடிய இடம் ஹூவர் டேம். இது அமெரிக்கால இருக்கக்கூடிய கொலராடோ ரிவர்ல தான் ரொம்பவே உயரமான ஒரு அணையா கட்டப்பட்டிருக்கு. இது உலகத்திலேயே உள்ள பிரம்மாண்டமான ஒரு அணையில இதுவும் ஒரு அணை நம்ம சொல்லலாம். இதோட உயரம் உங்களுக்கு 700 அடி இருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேம்ல இருக்கக்கூடிய புவியீர்ப்பு திசையோட ஒரு செயல்பாடு தான் நமக்கு வித்தியாசமா இருக்கும். என்னன்னா பொதுவா தண்ணீர் உயரத்துல இருந்து நீங்க வந்து கொட்டினீங்க அப்படின்னா அந்த தண்ணி கீழே தான் போகும். ஆனா இந்த ஒரு டேம்ல இருந்து நீங்க என்னதான் தண்ணி கீழே ஊட்டினாலுமே அது வந்து உங்களுக்கு கீழே போகாம ஆட்டோமேட்டிக்கா மேல் வழியா தள்ளப்படும். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த டேம் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான். இது உங்களுக்கு வில்லோட ஒரு அமைப்பு மாதிரி இருக்கும். அதனால இந்த டேம்ல ரொம்பவே அதிகப்படியான காற்று அழுத்தம் உங்களுக்கு கீழே இருந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா மேல தள்ளுறதுனால அந்த பிரஷர்னால தான் நீங்க மேல இருந்து எந்த லிக்விட் நீங்க கொட்டினாலுமே அந்த லிக்விட் உங்களுக்கு கீழே போகாம அந்த காற்றோட ஃபோர்ஸ்ல உங்களுக்கு அப்படியே மேல போகிற மாதிரி இருக்கும். இதுக்காகவே இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு அமைப்புல கட்டப்பட்ட ஒரு டேம்ல இதுவும் ஒரு டேம் அப்படி நம்ம சொல்லலாம். ஆறாவதா பார்க்கக்கூடிய இடம் பூக்கி ஹில்ஸ் புளோரிடா. இது புளோரிடால இருக்கக்கூடிய ஒரு சிறிய மலை கிராமத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு உங்களுக்கு நீங்க நார்மலா ஒரு கார்ல தாழ்வான பகுதியில இருந்து மேடான பகுதிக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஆனா இந்த ரோட்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட காரை நீங்க நியூட்ரல்ல போட்டாலுமே ரொம்பவே சுலபமா தாழ்வான பகுதியில இருந்து மேடான பகுதிக்கு ஏற முடியும். இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் புராண கதை மாதிரி ஒன்று சொல்றாங்க. என்னன்னா இந்த இடத்துல வாழ்ந்த பழங்குடி மக்களோட தலைவர் ஒரு மிகப்பெரிய அலிகேட்டர் கூட சண்டை போட்டு அவரால் அந்த இடத்துல ஜெயிக்க முடியாம இறந்து போன மாதிரியும் அவரோட உடம்ப அந்த இடத்துல புதைச்சதுனால அந்த ரோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவரோட ஆன்மா இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அங்க வரக்கூடிய எல்லா அடிகளையுமே அவரோட உடம்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல வரவிடாம அவர் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விதமான செயலை பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது என்னதான் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னாலுமே இந்த இடத்துல புவியீர்ப்பு திசைக்கு சவால் விடக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. இது இப்ப வரைக்குமே ஒரு விசித்திரமான ஒரு ரோடா தான் பார்க்கப்படுது. ஏழாவதா பார்க்கக்கூடிய இடம் ஸ்டோன் ஆஃப் டிவேகோ. இது உங்களுக்கு மேற்கு அர்ஜென்டினால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலையோட உச்சியில 300 டன் எடையுள்ள ஒரு கல்லை தான் இவங்க வந்து இந்த ஒரு பேரை சொல்லி சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கல் உங்களுக்கு மூவ் ஆயிட்டே இருந்தது அப்படின்றது தான் அவங்க சொல்ல வர்றது. அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலா பாத்தீங்க அப்படின்னா அந்த கல் மூவ் ஆகக்கூடியது விஷயம் தெரியாது. ஆனா அந்த கல்லுக்கு கீழே எட்ஜில் நீங்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சீங்க அப்படின்னா நீங்க அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் நசிங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த ஒரு கல் அந்த மலையோட உச்சியில உங்களுக்கு இருந்திருக்கு. அதை யாராலையுமே நகர்த்த முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் அது இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கல் 1912 அதுக்கு பக்கத்துல குவாரியில அவங்க ஒரு பாம்பை வச்சு வெடிக்கிறப்ப அந்த சமயத்துல இந்த கல் ஆக்சுவலா உடைஞ்சு போயிருக்கு. பட் அதுக்கப்புறமா அர்ஜென்டினாவோட அரசாங்கம் இதே மாதிரி ஒரு கல்லை பண்ணி அவங்க அங்க மேல வந்து 2000
2007 கொண்டு போய் வச்சிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு கல் மாதிரி இப்ப இல்ல அப்படின்னாலுமே இதுவுமே கிராவிட்டிக்கு சவால் விடுற ஒரு நிலைமையில தான் இந்த கல் இருக்கிற மாதிரி இருக்கு. 8ஆவதா நீங்க பார்க்கக்கூடிய இடம் தி அன்னோன் மிஸ்ட்ரி ஸ்பாட். இந்த பேர்லயே உங்களுக்கு இருக்கு அன்னோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது இப்போ வரைக்குமே எக்ஸாக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்பப்படலை. இது என்னன்னா ஒரு கடற்கரையில ஒரு கல் மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த கல்லுக்கு மேல கல்லாம் போயிட்டு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு அவர் போயிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து போட்டோஷாப்பா தான் இருக்கும். ஸோ உண்மையிலேயே ஒரு கல் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம எப்படி மிதக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஒரு சில பேர் இந்த கல்லை அவங்க கொலம்பியால இருக்கக்கூடிய வேலன்ஸ் ராக் அப்படின்ற அந்த ராக்கை மையப்படுத்தி தான் இதை உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. பட் ஒரு சில பேர் நம்ம உலகத்துல பல மர்மம் நிறைஞ்ச இடங்கள் இருக்கு, அதுல ஒரு இடமா இது கண்டிப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே நம்பப்படுது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்த பத்தி இது ஒரு ஸ்பெகுலேஷனாவே இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி ஒரு பார்வை இருக்கப்படுது. ஸோ உங்களுக்கு இதை பார்த்தா எப்படி தெரியுது, உண்மையிலேயே இப்படி ஒரு இடம் இருக்கா இல்லையான்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். 9ஆ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தி கிருஷ்ணாஸ் பட்டர்பால். இந்த இடம் உங்களுக்கு நம்ம பல்லவர்கள் ஆண்ட இடமான மாமல்லபுரத்துல தான் இந்த ஒரு ராக் அமைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு 1600 வருஷமா ஒரு மலையோட ஓரத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பாறை உங்களுக்கு 5 மீட்டர் அகலமோ 6 மீட்டர் உயரமோ கொண்டு இருக்கு. இது 250 டன் எடை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கல் நிக்கக்கூடிய அந்த இது உங்களுக்கு 45 டிகிரி சாய்வான இடத்துல தான் நிக்கப்பட்டிருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இது புவியிருப்புக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அப்புறமா உங்களுக்கு 1912 மெட்ராஸோட ஆளுநரான ஆடஸ் கேவ் பிளாக், ஸோ இவரு இந்த கல்லை இந்த இடத்துல இருந்து அகற்றணும் அப்படின்றதுக்காக பல யானைகள், அதாவது ஆரம்பத்தில் ஒரு 2 யானை 3 யானை, பிகாஸ் இந்த கல் இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா எப்ப வேணா நம்ம மேல விழுந்து ஓடலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸான ஒரு இடத்துல தான் இருந்திருக்கு. அதனால இதை அகற்றணும்னு சொல்லிட்டு அவர் பல யானைகளை வச்சு 7 யானைகளை வச்சுமே ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அவரால் ஒரு இன்ச்சு கூட இதை நகர்த்த முடியல. பட் இருந்தாலும் இப்போ வரைக்குமே இந்த ஒரு ராக்கு கீழே பல பேர் உட்கார்ந்து போட்டோ எடுத்த ஒரு மயமா தான் இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த ராக் உங்களுக்கு அந்த மலையோட ஓரத்துல ரொம்பவே ஸ்டேபிளா நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடைசியா பார்க்கக்கூடிய இடம் மேக்னெட்டிக் ஹில். இது நம்ம இந்தியாவோட லடாக்ல தான் அமைஞ்சிருக்கு. இத சைக்ளோப்ஸ் ஹில் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இந்த இடத்துல பொதுவா எல்லாமே கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். பொதுவா நம்ம ஒரு பொருளை அங்க கீழே வச்சோம் அப்படின்னா அது மேடுல இருந்து தாழ்வான பகுதிக்கு போகாம தாழ்வான பகுதியில இருந்து மேடான பகுதிக்கு போகும். அது வாட்டர் பாட்டிலுக்குமே அது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். இது வெறும் அந்த ரோட்ல போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் இல்லாம அங்க ரோட கிராஸ் பண்ணி போகக்கூடிய எல்லா பிளைட்ஸுக்குமே இதே நிலைமை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் அங்க ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றதுனால தான் டோட்டலா உங்களுக்கு ஆப்போசிட்டா கிராவிட்டி நடக்குது. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல மர்மங்கள் நிறைஞ்ச இடங்கள் பூமியில நிறையவே இருக்கு. அதுல முக்கியமான ஒரு சில இடங்கள் பார்த்திருப்போம். இதுல உங்களுக்கு என்ன மர்மமான இடம் ரொம்பவே பிடிச்சது, அதுல நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.